வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுதாசலமூர்த்தி பெருமானுடைய சிறுவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் மனித மனதிற்கும் தர்க்கவாதங்களுக்கும் அப்பாற்பட்ட பலவிதமான உண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கணக்கில்லாமல் இருக்கிறது. யோகம் ஞானம் இந்த உடம்பை விட்டு நீங்கிய பிறகு இந்த வாழ்வுகள் எப்படியெல்லாம் இருக்கும், முன்வினை தொடர்புகள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை ஆட்டுவிக்கும், இந்த பிறவி என்பது தீர்வது எப்போது, இறைவனுடைய நிர்வாக சட்டதிட்டங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று மிக ஆழமான செய்திகளை மிக எளிமையாக என்னால் முடிந்தவரை அதை லகுவாக உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். நம் நாட்டு ஞானிகளெல்லாம் தாங்கள் உயர்ந்த அனுபவங்களை பல பிறவிகளில் உழைத்து அதை பெற்றிருந்தாலும் நம்முடைய மனித சமுதாயம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த இறையருளை பெற்று மேலும் அதே பாதையில் உய்வடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில்தான் அவர்கள் தங்களது அனுபவங்களை எல்லாம் பாடல்களாக நமக்கு எழுதி விட்டு சென்றார்கள். அவை பல பல காலங்களில் பல பல விதமாக சேகரிக்கப்பட்டு ஓலைகளில் இருந்து பழுதடைந்த நிலையில் சேகரிக்கப்பட்டு அந்த திருப்பணியை செய்வதற்கும் இறைவன் சில மனிதர்களை நியமித்து இப்படியெல்லாம் ஒரு அரிய பொக்கிஷமாக இன்று அச்சுக்கலைகள் வந்த பிறகு அவையெல்லாம் பதிப்பிலே ஏற்றப்பட்டு இன்று நம்முடைய கைகளிலே அது இருந்தது, அது பயன்பட்டது, அதை படித்தார்கள், ஆய்வு செய்தார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்று புத்தகங்கள் இருக்கிறது, அதை எடுத்து படித்து பார்த்து அதனுடைய பயன்களை துய்ப்பார் மிக மிக குறைந்து போனார்கள் என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. படிக்கிற பழக்கமும் குறைந்து விட்டது. இந்த காட்சி ஊடகங்கள் என்று இந்த டெலிவிஷன் என்று வந்த பிறகு மேலும் மேலும் மனிதனை செயல்பட விடாமல் இந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மனிதனை ஒரு செயலற்ற ஒரு நிலைக்கு தள்ளுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அதனால் கிடைக்கிற பயன்கள் மிக மிக அதிகமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான பழமையான விஷயம் என்றாலும் அதை தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால்தான் நாம் பயன்பெற முடியும். உழைக்காமல் துன்பப்படாமல் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. அதைப்போல
இன்று நாம் பார்த்து வருவது ஞானம் என்று பல விஷயங்கள்தான் அடிப்படை என்றாலும், ஜோதிடம் சம்பந்தமாகவும், ஜோதிடத்தை தாண்டியும் இந்த உலகில் இருக்கிற பல ரகசியங்களை நான் கடந்து வந்த பாதையில் குறுக்கிட்ட பல சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இதில் பலதரப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. அப்படி சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள், திருமணம் எப்பொழுது நடக்கும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு இருக்கிற ஒரு சவாலான ஒரு கேள்வி. இந்த திருமணம் எப்படி நடக்கும் என்பது அநேகமாக இன்று பல விதங்களில் அது நடைபெற்று வருகிறது. அந்த காலம் தொட்டு பலவித முறைகள் இதிலே இருக்கிறது. காந்தர்வ விவாகம் என்று, பொது காதல் திருமணம் என்று சொல்வதை காந்தர்வம் என்று, அந்த காலங்களில் 4 விதமாக திருமணத்தை வகுத்தார்கள். செய்வதம், மானிடம், ஆசுரம், தெய்வதம், மானிடம், காந்தர்வம், ஆசுரம் என்று 4 விதமாக அதை பிரித்தார்கள். தெய்வ திருமணங்கள் என்று தெய்வ நிச்சயத்தாலும், ரிஷிகள் ஞானிகளுடைய நிச்சயத்தாலும் அவை ஆரம்பத்திலே நிச்சயிக்கப்பட்டு நடக்கிறதை தெய்வதம் என்று கூறுகிறார்கள். மானிடம் என்பது மனிதர்கள் ஜோதிடரை பார்த்து, ஜாதகங்களை பார்த்து பல விஷயங்களையும் விசாரித்து தெரிந்து இவர்கள் செய்வது மானிடம் என்ற நிலையில் சொல்லப்படுகிறது. இதிலும் பல உட்பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது. இதைத் தவிர காந்தர்வ விவாகம் என்பது அந்த காலம் தொட்டு நடந்திருக்கிறது. அது எப்படி என்றால், எதையும் பார்ப்பதில்லை. ஒருவருக்கொருவர் பார்த்து பிடித்தவுடன் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அந்த திருமணத்தை செய்து கொள்வது. இப்போது போல இந்த திருமாங்கல்யத்தை கட்டுவது, போவது என்றதெல்லாம் இல்லை. வாய்மொழியாக, வாக்குறுதியாக உன்னை மனைவியாக ஏற்கிறேன் என்று சொல்லி அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பது அரசர்களுக்கு இது மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவிர மற்றவர்களும் இந்த செயல்களை செய்திருக்கிறார்கள். சந்தனு மகாராஜா கங்காதேவியை திருமணம் செய்ததே இப்படி ஒரு காந்தர்வ விவாகம் என்றுதான் மகாபாரதம் கூறுகிறது. அது தவிர நம்முடைய புராண செய்திகளில் இருந்து பார்க்கும்போது, பெண்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு காலங்கள் இருந்திருக்கிறது. இந்த திருமணத்திலே பெண்கள்தான் அந்த மணமகனை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவர்களுக்கே பிரதானமாக இருந்திருக்கிறது என்பதை பல அரசருடைய வாழ்வில் நடந்த சரித்திர சம்பவங்கள், புராண இதிகாச செய்திகள் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது. ஒரு அரசி, ஒரு இளவரசி இருந்தால் அவரை மணம் புரிவதற்கு பல நாட்டு மன்னர்களும் படையெடுத்து வந்து அந்த போட்டியிலே கலந்து கொண்டு அதில் வென்றால்தான், அல்லது அந்த மணமகளுக்கு யாரை பிடிக்கிறதோ அவருக்கு இவர் மணமாலை சூட்டுவது என்பதும் ஒரு காலகட்டங்களில் இருந்திருக்கிறது. அதற்கு உதாரணம் என்றால், ராமாயணத்தில் கூட அந்த வில்லை யார் ஒடிக்கிறாரோ அவருக்குத்தான் சீதாதேவியை மணமுடிப்பேன் என்பது ஜனக மகாராஜாவுடைய சூழ்நிலையாக இருந்தது. அவையெல்லாம் பல ரகசியங்களை உள்ளடக்கியது.
அப்படியே அது மானிடராக பிறந்தார். சீதாதேவி ஒரு மானிட பெண்ணாக இருந்தார் என்றெல்லாம் அது ஒரு கதை வடிவாக சொல்லப்பட்ட மிக உயர்ந்த ஞான கருத்துக்களை அடங்கிய ஒரு இதிகாசம். அதுபோலவே மகாபாரதம் என்பதும் கர்மயோகத்தை விளக்கி சொல்வதற்கான ஒரு மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கிய, விவாதத்துக்குரிய பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு இதிகாசம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்மிடையே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பலவிதமான முடிச்சுக்களோடு எழுதப்பட்டிருக்கிறது. அதை விரித்து ஆராய்ந்து பின்னால் தெரிந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில்தான் அவைகள் வித்தியாசமான முறையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இதனுடைய நுட்பங்களை அறிந்தவர்கள் மிக அதிகமாக இருந்தார்கள். காலப்போக்கிலே மனிதர்கள் தங்களுடைய சிந்தனைக்கு வேலைகளை கொடுக்காத காரணத்தாலும், பிறர் கூறினால் கேட்காத ஒரு நிலையிலும், ஆழ்ந்த ஞானமும் அறிவும் இதிலே செலுத்தாமல் மேம்போக்காக ஒரு கதைகளை அப்படியே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து, அதனுடைய அடிப்படை தன்மைகளை பலமிழக்கச் செய்கிற ஒரு நிலையில் இன்று ஒரு சாதாரண கதை, அந்த கதையையும் முழுவதும் அந்த நூலிலே படித்தவர்களும் குறைந்து, செவி வழியாக, திரைப்படத்தின் வழியாக இப்படி பல விதங்களில் வந்ததுதான் இன்று ஆன்மீகம் என்றும், புராண அறிவு என்றும் இருப்பது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. அதை எடுத்து படித்தது என்பதெல்லாம் ஒரு காலமாக போய், இன்று காட்சி ஊடகங்களின் வாயிலாக அதை திரைப்படமாக எடுத்தால், அதிலிருந்து தான் இவர்கள் முருகப்பெருமானைப் பற்றியும், சிவனைப் பற்றியும், அம்பாளைப் பற்றியும், பெருமாளைப் பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இதை வைத்துக்கொண்டு பலர் கேள்விகள் கேட்பது, அதற்கு இதை வைத்துக்கொண்டே இவர்கள் விளக்கம் சொல்வது என்று இதில் மிக மிக பின்தங்கி போய்விட்டார்கள் என்று நினைக்கும் நிலையில் இருக்கிறது. இது தனி ஒரு விஷயம். இதை பின்னால் பார்க்கலாம். அதுபோல இந்த திருமணங்களிலே பெண்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்திருக்கிறது என்பதை நளச்சக்கரவர்த்தி என்னுடைய திருமணத்திலே தமயந்தி திருமணம் என்று அந்த நளனுடைய வரலாறிலே இருக்கிறது. அப்போது அந்த தேவலோகத்திலிருந்தெல்லாம் வந்து அந்த தமயந்தியினுடைய பேரழகிற்காக வானுலக வாசிகளும் அந்த போட்டியிலே கலந்து கொண்டார்கள். அந்த எப்படியாவது வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் நளனைப் போலவே ஒரு 3 பேர் உருவம் மாறி வந்தார்கள். அதற்கு சனீஸ்வர பகவான் உதவி செய்தார் என்பதெல்லாம் நளபுராண செய்தி. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. நளவெண்பா என்பது பாடத்திட்டங்களிலே கூட இருந்தது. நான் படிக்கிற காலங்களிலே 7, 8 இந்த காலங்களில் நளவெண்பாவும் ஒரு பாடமாக இருந்தது. அந்த பாடல்களோடு இருந்தது. ஒரு தமிழாசிரியர் மிக சிறப்பாக அதை விவரித்து அனுபவித்து சொல்லுவார். அது இன்றும் என்னுடைய நினைவில் இருக்கிறது. அவ்வாறு நளனைப் போலவே 3 பேர் இருந்தார்கள். நளனும் அங்கே இருந்தார். உண்மையான நளன் யார் என்று தமயந்தி எப்படி அதை கண்டுகொண்டு அந்த விவாகத்தை நடத்தினார் என்று அதில் வருகிறது. அந்த 4 பேர்களிலே ஒருவர் தான் உண்மையான ஒரு மானிட ஜென்மம் எடுத்த நளச்சக்கரவர்த்தி. மற்றவர்களெல்லாம் தேவர்கள் நளனைப் போலவே உருவம் தாங்கி வந்திருக்கிறார்கள். அந்த தமயந்தி மற்ற எந்த அரசர்களையும் அவர் பொருட்படுத்தவே இல்லை. பல தேசத்து ராஜாக்களும் தங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அவர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நிலையில் இருந்தாலும்,
தமயந்தி இறுதியாக நளனை பார்த்து, உண்மையான நளனை, மனித வடிவில் இருக்கிற நளனை, நளச்சக்கரவர்த்தியை கண்டுபிடித்து மாலை அணிவித்தார் என்று அந்த செய்தி வருகிறது. அது எப்படி கண்டுபிடித்தார் என்றால், கண் இமைத்தலால், அடிகள் காசினியில் தோய்தலால், வண்ண மலர் மாலை வாடுதலால் என்று அந்த நளவெண்பா அது விவரித்து கூறுகிறது. தேவர்கள் கண்களை இமைப்பதில்லை. அவர்களுடைய காலடி மண்ணிலே பதிவதில்லை. அவர்களுக்கு சாதாரண மனிதனைப் போன்ற ஒரு தேகம் இல்லாத காரணத்தால் அந்த சூடியிருக்கிற மலர் மாலைகள் வாட்டமடைவதில்லை. அதனால் இந்த தேவர்கள் உருமாறி வந்த அந்த 3 பேருக்கும் கண்கள் இமைக்கவில்லை, கால் மண்ணிலே தோயவில்லை. அவர்கள் சூடியிருந்த மலர் மாலையிலே சிறிதளவு வாட்டமும் இல்லை. ஆனால் மனிதராக இருக்கிற அந்த நளச்சக்கரவர்த்திக்கு இந்த 3ம் இருக்கிறது. இதை பார்த்து தமயந்தி அந்த நளமகாராஜாவை மணமகனாக தேர்ந்தெடுத்து மாலை சூட்டினார் என்பது அந்த வரலாறு. இது ஏன் வந்தது என்றால், காந்தர்வ விவாகத்தில் பெண்களே அந்த மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமையும் இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் அப்படியும் இருந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இதை நான் கூறினேன். இதுபோல அரசர்கள் இந்த காந்தர விவாகம் செய்வது, மோதிரத்தை மாற்றிக்கொள்வது, அல்லது தெய்வ சாட்சியாக உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்து அவர்களை பாரியாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்பதெல்லாம் அதுவும் ஒரு காலத்தில் நடந்தது. ஆசுரம் என்பது உடல் பலம், பொருளாதார பலத்திலே அந்த பெண்ணினுடைய விருப்பத்தை மீறி வயது மற்றவையெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல் திருமணத்தை செய்து விடுவது என்று அது இன்று வேறு வழியிலே போய்க் கொண்டிருக்கிறது. இந்த எல்லா செயல்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் நடந்துதான் இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி இருக்கிற நிலையில் இந்த மானிட திருமணங்கள் என்பது இன்று மிகப்பெரிய ஒரு மனிதர்கள் முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மலையாக வளர்ந்திருக்கிறது இதனுடைய பிரச்சனைகள் எல்லாம். அது சமீபமாக ஒரு 25 ஆண்டுகளுக்குள் பார்க்கும்போது இது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாகவே இருக்கிறது. அதற்கு காரணம் ஜாதகத்திலே அவர்களுக்கு இந்த பெண்களுடைய ஜாதகமாக இருந்தாலும், ஆண்களுடைய ஜாதகமாக இருந்தாலும், அந்த களத்திரஸ்தானம், களத்திரக்காரகன், அதுபோக பர்த்தாகாரகன் என்று சொல்கிற கிரகங்கள், அந்த 7, 8ஆம் இடங்கள் ஓரளவுக்கு தெளிவாக இருந்தால் அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் சுலபத்தில் நடந்து விடுகிறது. இதில் பாப கிரகங்களுடைய சேர்க்கை அந்த குடும்பஸ்தானம் கெடுவது, சுகஸ்தானம் கெடுவது, இது பல நுணுக்கங்கள் இருக்கிறது. இப்படி இருந்தால் இவையெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மாக்களால் வருவது. காலத்தில் திருமணம் நடப்பது என்பதும் ஒன்று இருக்கிறது. காலம் கடந்து வயது முதிர்ந்து முதிர்கன்னியாகித்தான் திருமணம் நடத்துவது என்ற நிலையும் இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இதை நான் முன்பே சிலவற்றில் குறிப்பிட்டிருக்கலாம். அதுபோல இந்த தோஷங்கள் உள்ள ஜாதகங்கள் பூர்வ கர்மாவால் வருகிறது, காலத்தை மிகவும் கடத்துகிறது என்றால் அது மனித மனதில் இருந்து கொண்டுதான் அந்த செயலை செய்கிறது. திருமணம் என்பது திருமணம் என்ற ஒரு நோக்கிலே என்று இல்லை. ஒரு நல்ல ஒரு மணமகன் இருக்கிறான், ஏதோ அது ஒரு காலத்தில் இருந்தது. இது போன்ற வேலை உள்நாடு வெளிநாடு என்றெல்லாம் இல்லை. அந்தந்த பகுதியிலே போக்குவரத்துகளும் இல்லை. வண்டி மாடுகளை கட்டி அவர்கள் போவது, நடந்து போவது என்ற காலத்தை எல்லாம் யோசிக்க வேண்டும். அப்படித்தான் இருந்தது. ஒரு 20 மைல்களுக்குள் மனிதர்கள் நடக்கும் திறன் பெற்றிருந்தார்கள். அல்லது ஒரு 30 மைலுக்கு வண்டி மாடுகள் கட்டி செல்லக்கூடிய தொலைவுக்குத்தான் பெண்களை கொடுப்பார்கள், எடுப்பார்கள்.
போக்குவரத்து இதுபோல் நினைத்தவுடன் எல்லாம் போவதெல்லாம் இல்லை. அதனால் அவர்கள் இந்த போய் வரும் தொலைவுக்குள் தான் இந்த திருமணங்கள் எல்லாம் நடந்து வந்தது. அதிலும் சொந்த பந்தம் என்றால் அதை அவர்களே முடிவு செய்து வைத்திருப்பார்கள். அல்லது ஜாதகத்தை பார்த்து செய்வார்கள். இப்படித்தான் இந்த திருமணங்கள் இருந்தது. அதற்கு திருமண மண்டபம் என்றெல்லாம் கிடையாது. அந்தந்த வீட்டு முற்றத்திலே கொட்டகை என்று போடுவார்கள். அந்த கொட்டகையை போட்டு பந்தலை அமைத்து அதிலே தான் திருமணங்கள் நடந்தது. இது போன்ற கணக்கில்லாத சீர்வரிசைகள் இல்லை. இப்படி பல விஷயங்கள் இல்லை. அது திருமணம் திருமணத்திற்காகவே செய்யப்பட்டது. அதற்காக முயன்றார்கள். அது ஓரளவு சரியாகவும் போய்க்கொண்டிருந்தது என்பது அந்த கால நடைமுறை. இப்போது திருமணம் என்பது அது இறுதியாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாகவே படிப்பு, வேலை, சம்பளம் 2 பகுதியிலும் இருக்கிற சொத்து சுகங்கள், அவர்களுடைய உறவினர்களுடைய தகுதிகள், உடன் பிறந்தார்களுடைய படிப்பு, வேலை தகுதிகள், தாய்மாமன் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார் என்றால் அது குறிப்பிடப்படுகிறது. தாத்தா ஒரு மிகச்சிறந்த ஒரு எமினன்ட் பர்சன் என்றால் அதையும் குறிப்பிடுகிறார்கள். இப்படி இவையெல்லாம் ஒரு பெரிய ஒரு வணிக நிலைக்கு சென்று பல தடைகளை மீறித்தான் இந்த திருமணம். அதில் மிடில் கிளாஸ், சப் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் என்றெல்லாம் அவர்களே அந்த பயோடேட்டாவில் குறிப்பிடுகிறார்கள். இதில் தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்னவென்றால், அந்த சில திருமண அந்த பயோடேட்டாக்களில் ஒரு பவுனுக்கு ரூ. 1000 அந்த இவருக்கு அந்த திருமண தகவல் கொடுப்பவருக்கு கமிஷன் என்று அப்படியே பிரிண்ட் செய்தே வைத்திருப்பார்கள். 50 பவுன் போட்டால் இவருக்கு ரூ. 50,000 இவருக்கு தர வேண்டும். இப்படி இது ஒரு வியாபாரமாகவும் போய்விட்டது. மனிதர்களும் பல கட்டுப்பாடுகளை இவர்களே வைத்துக்கொண்டு, பல சுவர்களை இவர்களே எழுப்பி வைத்துக்கொண்டு, இத்தனையும் தாண்டி கடைசியாகத்தான் இந்த திருமணம் என்பதே வருகிறது. ஒரு நல்ல ஜாதகம் இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு பையனாக இருக்கிறான், பெண்ணாக இருக்கிறது. பெரிய அளவு அந்த பொருளாதாரங்கள் இல்லை. ஓரளவு இவர்கள் எதிர்பார்க்கிற படிப்பு இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்து கொள்ள முடியும் என்ற நிலையில் இருந்தாலும், இவர்கள் எதிர்பார்க்கிற அனைத்து தகுதிகளும் அதில் இருந்து ஜாதகமும் பொருந்த வேண்டும் என்று ஒரு நிலைதான் இன்று காணப்படுகிறது. ஆனால் இதை இரு நிலைகளில் நாம் பார்க்க முடியும். விதிதான் இவர்களை இப்படி ஆட்டுவிக்கிறது. இது இந்த கால நடைமுறை. ஆகவே அது ஜாதகங்களிலே 7, 8ஆம் இட தோஷங்கள் இல்லாமலும், பலவிதமான ஒரு மற்ற அமைப்புகளும் சரியாக இருந்தால், பணமே இல்லாவிட்டாலும் அந்த திருமணங்கள் நடக்கிறது. வசதி ஓரளவு நடுத்தரமான நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக போய்விடுகிறது. காந்தர்வ விவாகம் என்பது ஒரு 25 ஆண்டுகளுக்குள் மிக அதிகமாக நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் பல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுவும் விதிப்படிதான் நடக்கும். எதுவுமே விதியை மீறி நடப்பதில்லை. அந்த காலங்களிலே நடந்தது என்று நான் அதற்காகத்தான் கூறினேன். இந்த காலத்திலும் நடக்கிறது. முந்தைய பிறவியில் விட்ட குறை தொட்ட குறை. இறைவன் அப்படி அப்படியே அங்கெங்கும் மாற்றி மாற்றி போட்டு பின்னல் வேலைகளை செய்கிற காரணத்தால் அது பூர்வ ஜென்ம விட்ட குறை தேடி போகிறது. அது அதற்கு ஜாதகம் மற்ற விஷயங்கள் எல்லாம் இல்லை. அதற்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது. காதல் திருமணம் செய்கிற பல ஜாதகங்கள் நாம் பார்க்கிறபோது, அதில் அந்த ராசியினுடைய ஈர்ப்பு இருந்தால் தான் அந்த காதலும் உருவாகிறது. இல்லாவிட்டால் அது நடக்காது. ஒன்றுமே பார்க்கவில்லை, நாங்கள் திருமணம் செய்தோம் என்பார்கள். அதுவும் விதிப்படித்தான் நடக்கிறது. இதை மனிதர்கள் அறிவதில்லை. அனைத்துமே விதிக்கு கட்டுப்பட்டுத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி மிக விரிவாகவே பேச வேண்டுமானால் மக்கள் பெற்றோர்கள் படுகிற துயரம் அதிகமாக இருக்கிறது. என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் இவர்கள் எழுப்பி வைத்திருக்கிற சுவர்களை இவர்கள் தாண்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்படி பல நடைமுறை சிக்கல்கள் இந்த திருமணங்கள், இந்த ஏற்பாடு செய்கிற திருமணங்களிலே இருக்கிறது. இது உள்நாடு, வெளிநாடு என்றெல்லாம் பேதங்கள் இல்லை. இன்று உள்நாடும், வெளிநாடும் முன்வாசலும், பின்வாசலும் போல ஆகிவிட்டது. இப்படியெல்லாம் இதில் பல நுணுக்கங்கள் இருக்கிறது. இதுவே காலங்கள் கடந்து போகிறது. இன்றைய நவீன காலங்களில் உள்ள துன்பங்கள் ஜோதிடம் ஏன் வந்தது என்பதை விட்டுவிட்டு, மனிதர்கள் தங்களுக்கே பல விலங்குகளை போட்டுக்கொண்டு, இதில் ஜாதகமும் சரியாக இருக்க வேண்டும் என்று வருவதுதான் ஒரு ஜோதிடருக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான செயல். பல விஷயங்களை அதில் கூற முடியும். ஆனால் இவர்கள் அதை வைத்து மட்டும் முடிவு எடுத்து விடுவதில்லை. இது ஒரு புறம் இருக்கட்டும். மனிதனுடைய வாழ்வே நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறது. இது ஜோதிடத்தில் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டும், திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமென்றால், அந்த மனிதனுக்கு ஆயுள் பலம் இருக்கிறதா என்று கேட்பவர்கள் மிக மிக குறைவு. அவர்களே இந்த பயோடேட்டாவை பார்த்து தான் எடுக்கிறார்கள். சம்பளம் இவ்வளவு இருக்க வேண்டும், குடும்பத் தகுதி இப்படி இருக்க வேண்டும், படிப்பு இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். இப்போது 1, 2 குழந்தைகளுக்கு மேல் அநேகமாக இல்லை. இந்த ஜாதகன் ஆயுளோடு இருப்பானா? அதுதான் அடிப்படை. அதை கேட்பவர்கள் மிக குறைவு. ஆயுள் பலம் நன்றாக இருக்கிறது என்று தெரிந்த பிறகுதான் மற்றவற்றை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையே போய் அனைத்தையும் பார்க்கிறார்கள். முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆயுளோடு இருப்பானா? அல்லது கண்டங்கள் விபத்துக்களிலே சிக்கிக் கொள்வானா? குழந்தை பாக்கியம் இருக்கிறதா? இவற்றையெல்லாம் இவர்கள் ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லை திருமண சமயத்தில். அதன் பிறகு 2, 3 ஆண்டுகளுக்குள் குழந்தை இல்லை என்றால், அதற்கு கோயில் கோயிலாக அலைவார்கள். பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. இதற்கிடையில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அஸ்திவாரமே இல்லாமல் போய்விடுகிறது பல திருமணங்களில். இப்படி கணக்கில்லாத அனுபவங்கள் நான் கடந்து வந்த பாதையில் இருக்கிறது. மனிதர்களும் இந்த உலகத்திலே பிறர் வாழ பொறுக்காத ஒரு மனநிலை பெற்றவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். வள்ளுவர் பெருமானுடைய காலத்தில் கூட அந்த பொறாமை என்ற அழுக்காறு என்று அதை கூறுவார். பொறாமை என்பது பொறுத்து கொள்ள முடியாத தன்மை. பொறுமை என்பதற்கு எதிர்ப்பதம் பொறாமை. அது பொறுமை, பொறுத்து கொள்ளுதல், பொறுக்க முடியாத தன்மை பொறாமை என்று கூறப்படுகிறது. அதுபோல தன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பவர்கள் தனக்கு 3 வேளைக்கும் உணவு இருக்கிறது, இருக்க ஒரு இடம் இருக்கிறது என்றால், உலக மக்களை பற்றி கவலைப்படுவதற்கு நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். வெகு காலங்களுக்கு முன்னால் ஒருவன் எனக்கு தெரிந்தவன், அவன் வேற ஒரு பகுதியிலே இருக்கிறான். அவன் பெரிய ஒரு அரசாங்க பணியெல்லாம் இல்லை. அவன் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்திலே அந்த பொருள்களை வாங்குகிற ஒரு பகுதியிலே வேலை செய்கிறான். ஆ வேலை செய்கிறான். அப்போதுதான் திருமணமும் ஆகியிருக்கிறது. வயதெல்லாம் குறைவு. இந்த மனிதர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பிறர் குற்றம் பார்க்க பிடரியிலே கண் என்று ஒரு பழமொழி உண்டு. கண் முகத்தில் தான் இருக்கிறது. அடுத்தவர்களுடைய சுகதுக்கங்களை பார்ப்பதற்கு இவர்களுக்கு பிடரியிலும் கூட கண்கள் இருக்கிறது என்று வேடிக்கையாக சொல்வார்கள். அதைப்போல இந்த மனிதனுடைய வளர்ச்சியை அவன் செய்வதும் சில தவறுகள். மனிதன் நீண்ட காலம் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஆசைத்தானே தவறுகள் செய்கிறான். இங்கு இருக்கப் போவது சில காலம். இறைவன் நமக்கு அளந்தபடி கிடைக்கும், நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு என்று ஞானிகள் கூறுகிறார்கள். நடுநிலை தவறாமல் நமக்கு இட்டபடி எங்கும் போய்விடாது, இறைவன் வழங்குவார் என்ற சமாதான உணர்வு இல்லை. எப்படியாவது அடித்து பிடித்து முன்னேறு என்று ஒரு இவர்களாகவே வைத்திருக்கிறார்கள். அதில் பின்னால் பெரிய சூட்சுமங்கள் இருக்கிறது என்பதை இவர்கள் உணர்வதில்லை.
அவன் பர்ச்சேஸ் என்று இருப்பதால் அங்கே அங்கே அவனால் முடிந்த அளவு தில்லு முல்லுகளை செய்து அவன் சிறிது பொருள்களை சேர்த்து கொண்டிருந்தான். ஒரு நினைத்ததையெல்லாம் வாங்குவது. இவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு இவனுக்கு சம்பளம் குறைவு. அவன் தினந்தோறும் அதை கொண்டு வருகிறான், இதை கொண்டு வருகிறான். இவ்வளவு அடித்து விட்டான், அவ்வளவு அடித்து விட்டான் என்று இப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு காலம் இதெல்லாம் வெகு காலம் ஆகிவிட்டது. பழகிக் கொண்டிருப்பவர்கள் நேரங்காலம் தெரியாமல் இது போன்ற என்னை போன்ற ஒரு ஒரு பிராந்த நிலையில் இருக்கிறவர்களிடம் எப்போதும் ஒன்றுபோல் அந்த கேள்வியும் பதிலும் இருக்காது. அது பல நிலைகளில் அது நடந்துவிடவும் கூடும். நடக்கப் போவதை சொல்வது என்பதும் இருக்கும். தாமதமாக நடக்கப் போவது என்பது சில நிலைகளில் சொன்னால் அது துரிதப்படுத்தும் விதமாகவும் அமைந்துவிடும். இப்படி இதிலும் பல நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கேட்பார்கள், "என்னய்யா இப்படியெல்லாம் இவன் இருக்கிறான்" என்று. ஏதோ அவன் தலையெழுத்து. அவன் வசதியான இடத்திலிருந்து தான் அவன் சுரண்டி பிழைக்கிறான். ஏதோ பிழைத்துக் கொண்டு போகட்டும் ஐயா, இதில் உங்களுக்கு என்ன வந்தது என்றால் அவ்வப்பொழுது சந்திக்கும்போது கேட்பார்கள். இப்படி இருக்கிறது. அப்போது நான் சொன்னேன், "நீங்கள் இந்த அடிப்படை ஆணிவேரை பார்ப்பதில்லை. அவன் அடித்து விட்டால் உங்களுக்கு என்னய்யா வந்தது? லாபத்தையோ, நஷ்டத்தையோ அவன்தான் அனுபவிக்கப் போகிறான். இல்லை இப்படியெல்லாம் அடித்துக் கொண்டு வந்து சாப்பிட்டு வசதியாகத்தானே இருக்கிறான். அதற்காக கேட்டோம்" என்றெல்லாம் இப்படி மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். ஒரு நாள் சொன்னேன், "அடித்துக் கொண்டே வருவான். அவனுக்கு ஒரு பெரிய குழியை வெட்டி வைத்திருக்கிறது அப்பா. நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ சில காலம் எங்கிருந்தோ கொஞ்சம் அவனால் முடிந்த அளவு கொண்டு சுருட்டி வருகிறான். அவன் பணி செய்கிற இடத்தில் அவன் எப்படி பெரிய ஆளாக ஆனான் என்பது உங்களுக்கு தெரியாது. அவனும் பல இடங்களிலே சுருட்டித்தான் இன்று ஒரு பெரிய நிலையில் இருக்கிறான். இவன் அவனிடமிருந்து இவனால் முடிந்த அளவு சுருட்டுகிறான். இதுதான் நடக்கிறது. இது இறைவனுடைய பின்னல் வேலைகள் உங்களுக்கு தெரியவில்லை. அதுபோக இப்படியெல்லாம் நெடுங்காலம் முடியாதப்பா. அவனுக்கு ஒரு பெரிய படுகுழி வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் இருப்பது கொஞ்ச நாள். அதற்குள் ஏதோ முடிந்த அளவு இந்த எலி வளையில் கொண்டு வந்து சேர்த்தது போல அவன் ஏதோ கொண்டு வந்து சேர்க்கிறான். மண்ணை விட்டு போய்விடுவான் என்று ஒரு 2, 3 வருடங்கள் தான் சொல்லியிருந்தேன். நடுத்தர வயது, மிக குறைந்த வயது. இவர்களுக்கு அதிலே ஒரு திருப்தி. சரி எப்படியோ அவன் சீட்டு கிழிய போகிறது. இப்படித்தான் மனிதர்களுடைய மனம் இயங்குகிறது. அதைப் போலவே இவன் அப்படி அப்படி செய்து கொண்டிருந்தான். திடீரென்று எதிர்பாராத விதமாக நான் கூறியதைப் போலவே ஒரு நாள் அகால மரணம் அடைந்தான். ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்திற்குள் அந்த மரணம் நிகழ்ந்து விட்டது. கேட்டவர்கள் அங்கே போய் நின்று ஒரு நாடகமும் ஆடிக்கொண்டிருப்பார்கள். இந்த உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியும், வெளியிலே துக்கத்தையும் காட்டுவது மக்களுக்கு ஒரு இயல்பு. அதை மகாபாரதத்திலே திருதராஷ்டிரனுடைய மனம் என்று ஒரு வர்ணிப்பார்கள். பாண்டவர்கள் துக்கப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள் என்று கேட்டபோது திருதராஷ்டிரன் முகபாவனையிலும் மேம்போக்காக வருந்துவது போல நடித்துக்கொண்டு, இந்த வெயில் காலத்திலே நதிநீர் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அவனுடைய உள்ளம் என்று மகாபாரதம் கூறுகிறது. வெயில் காலத்தில் நதியினுடைய மேற்பரப்பு உஷ்ணமாகவும், உள்ளே ஆழத்தில் சென்றால் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்படி திருதராஷ்டிரனுடைய மனம் படைத்த மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வெளியே போய் நடித்தார்கள். சில காலம் கழித்து நான் சொன்னது போலவே அவன் இறந்தான் என்ற செய்தி தெரிந்தது. இவர்கள் பலரும் நடித்து என்னிடம் வந்து சொன்னார்கள், "ஐயா நீங்கள் சொன்னது போலவே நடந்தது." நான் சொன்னது நடக்கவில்லை அப்பா. அவன் தலையெழுத்து தெரிந்தது. நீங்களெல்லாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிறீர்கள்.
என்னைப் போன்றவர்கள் மனிதனுக்கு மேலே இருக்கிற இறை நிர்வாகிகளை பார்க்கிறோம். இவனுடைய தலையெழுத்தை விதி நூலை பார்க்கிறோம். அவன் ஜாதகமெல்லாம் என்னிடம் வந்ததில்லை. அவன் முகக்குறியிலே தெரிகிறதப்பா, அவனுடைய ஆயுள் இவ்வளவுதான் இருக்கிறது. அது அது இறையருளால் அது தெரிகிற ஒரு செயல். அதற்கென்று தனியாக ஒரு பாடமும் இல்லை, படிப்பும் இல்லை. ஞான சாதனையில் இறை நிர்வாகத்தை அறிந்து இறைவனோடே எந்த நேரமும் தொடர்புகளை வைத்திருக்கிற ஒரு நிலையில், இது மட்டுமல்ல, இதைப் போன்ற கணக்கில்லாத வான்வழி ரகசியங்களெல்லாம் ஒரு நிலையில் மனிதர்களுக்கு இறைவனால் விளக்கப்படுகிறது. இவற்றை புரிந்து கொண்டவன் வேறு ஒரு நிலைக்கு, வேறு ஒரு உலகத்திற்கு சென்று விடுகிறான். இதை புரிந்து கொள்ளாமல் சாதாரணமாக இதை உண்மை என்று நம்பி வாழுகிற போதுதான் பல இடர்பாடுகள் மனிதர்களுக்கு வருகிறது. காவல் நிலையம் முதல் நீதிமன்றம் வரை தேவைப்படுவது என்பதெல்லாம், இந்த உலகம் இறைவனால் இயங்குகிறது, விதியால் கட்டப்பட்டு இந்த பொம்மைகள் ஆடுகிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் இப்படி போட்டி பொறாமைகளிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அடிப்படையாக பார்க்க வேண்டிய இந்த ஆயுள் நிலையை இவர்கள் பார்ப்பதில்லை. 2 ஆண்டு 3 ஆண்டுகளிலே அவன் கதை முடிந்து போகிறது. இவன் நினைத்து எதுவுமே நடக்கப் போவதில்லை. 90 வயதானாலும் உயிர் போவதில்லை. அப்படியும் இருக்கிறது. வாழ வேண்டும் என்ற ஆசை உடையவர்களுக்கு இந்த மரணம் துரத்திக் கொண்டே இருக்கிறது. ஆகவே பா அந்த மண்ணுலகத்திற்கு வந்தது வாழ்வதற்கு, வினையை அனுபவிப்பதற்குத்தான். வினை தீர்ந்தால் இந்த உடல் இருக்காது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவு நில்லாது கண்டாய். சிவன் பாதம் நினை நினைப்போரை மேவு நினையாரை நீங்கு இந்நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரே என்று ஞானிகள் கூறுகிறார்கள். வினையினுடைய வடிவம்தான் இந்த உடல். வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய். அந்த அனுபவிக்க வேண்டிய வினைகள் ஒழிந்தால் ஒரு தினையளவு நேரமும் இந்த உடல் இருக்காது இந்த மண்ணிலே. வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவு நில்லாது கண்டாய். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், சிவன் பாதம் நினை, நினைப்போரை மேவு, நினைப்பவர்களோடு பழகு, நினையாரை நீங்கு. இறை பற்றும் இறை நம்பிக்கையும் இல்லாதவர்களை விட்டு விலகிவிடு. இந்த நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்றவரே என்று தன் மனதிற்கே தான் சொல்லிக் கொள்வது போல நமக்கு உபதேசம் செய்தார்கள் ஞானிகள். இப்படி ஒரு அனித்தியமான வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத காரணத்தால் மனிதர்கள் இந்த போட்டி பொறாமை உணர்வுக்குள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். பலர் என்னிடம் கேட்பார்கள், இவர்கள் அநியாயம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான், நன்றாக இருக்கிறானே. இப்படி பிறரைப் பற்றி சிந்திப்பதற்கு ஒதுக்குகிற நேரத்தில் தன்னை பற்றி சிந்திப்பதில்லை. அடுத்தவர்களைப் பற்றி, அவருடைய குற்றங்குறைகளைப் பற்றி, அவருடைய வாழ்வு உயர்வுகளைப் பற்றி, அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கே தெரிகிறதோ இல்லையோ, ஊர் மக்கள் அதை நன்றாக அளந்து வைத்திருப்பார்கள். அதுதான் முதலிலே நான் கூறியபடி பிறர் குற்றம் பார்க்க பிடரியிலே கண் என்ற நிலையில்தான் இன்று சமுதாயம் போய்க் கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு இந்த ஆயுள் நிலையை அறிந்தால் மனிதர்கள் பல செயல்களிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். இது இன்னும் இதைப் போல ஒரு பிரச்சனையான ஒரு மனிதன். அவன் யாருக்கும் நல்லதே செய்வதில்லை. பலவிதமான தீக்குணங்களோடு வாழ்ந்து வந்தான். அவனைப் பற்றியும் கேட்டார்கள். என்னையா இவன் பல பேருக்கு தீங்குகளை செய்கிறான். இவனிடம் எந்த விதமான நியாய தர்மங்களும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை. பல கேடுகளுக்கு இவன் மூலதனமாக இருக்கிறான். ஆனால் நன்றாகத்தானே இருக்கிறான். இப்படி இந்த மனிதர்கள் பிறரை பற்றி கேட்பது என்பது, அவ்வப்பொழுது தெரிந்தவர்களாக இருப்பார்கள். மீண்டும் மீண்டும் இதையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
நான் சில நேரங்களில் பொறுமையாக இருப்பேன். சில நேரங்களில் வேறு விதமாக நான் அதை அணுகிவிடுவது. என்னய்யா மீண்டும் மீண்டும் ஐயா இவருக்கெல்லாம் ஒரு இது வர நல்லவர்களுக்கு துன்பம் வருகிறது. உங்களுக்கெல்லாம் இறை நிர்வாகத்தை தெரியவில்லை. அவன் காலம் இருக்கிறதப்பா. அவன் பலனை அனுபவிக்கும் வரை இதுபோல திருவிளையாடல்களை செய்து கொண்டுதான் இருப்பான். இதற்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? நாமெல்லாம் மனிதர்கள் ஐயா. இறைவன் அனைத்தையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவையும் கணக்கையும் வைத்திருக்கிறார். நாம் அதற்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஊரு, உலகம், நாடு, அ ஆட்சி யார் வருவார், போவார் எதைப் பற்றியும் நமக்கு கவலை இல்லை. ஒரு தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் அனைத்தையும் பார்க்கிறான். இருந்தாலும் சொல்லுகிறேன், இவனுக்கெல்லாம் என்ன என்ன என்றால், அவனுக்கு கதை முடியப் போகிறதப்பா. அவனுக்கு எப்போதையா முடியும்? அது முடியும்போது முடியும் அப்பா. அவனுடைய பேரன் தெருவில் விளையாடுவான். அவன் பேரன் தெருவில் விளையாடும்போது இவன் இறப்பான் என்று அப்படி பேச்சோடு பேச்சாக கூறியதுதான். அந்த நபரை நான் சில சமயங்களில் பார்த்திருக்கிறேன். அவருடைய ஜாதகங்கள் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவனுடைய செய்கைகளைப் பற்றி பலர் கூறக் கேட்டிருக்கிறேன். அந்த மனிதனையும் பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு முறைக்கு இப்ப 2, 3 முறை கூறினேன். அவனுக்கு ஒரு பேரன் பிறப்பான். அவன் தெருவிலே ஒரு 4, 5 வயது வந்து தெருவிலே அவன் விளையாடும்போது இவனுடைய கதை முடியும் அப்பா என்று சொல்லி அனுப்பினேன். அதைப் போலவே காலங்கள் கடந்தது. அவனுடைய பேரன் பிறந்தான். தெருவிலே இருந்து தெருவிலிருந்து பொழுதி அலைந்து தேடிய பாலரோடு ஓடி நடந்து என்று பட்டினத்துப் பெருமான் கூறியது போல, தெருவிலிருந்து அவன் விளையாடுகின்ற காலத்தில் இவனுக்கு திடீரென்று நோய்வாய்ப்பட்டான். சில காலங்களில் மண்ணுலகை விட்டு பிரிந்தான். இப்படித்தான் இந்த மானிட பொம்மைகளுடைய வாழ்வு இந்த உலகில் ஆட்டப்படுகிறது, அசைக்கப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது. இதுதான் இறைவனுடைய நிர்வாக ஒழுங்கு. மிகப்பெரிய ஒரு மர்மங்கள் நிறைந்த மாபெரும் புதிர். இது போன்ற செய்திகளை மீண்டும் பார்க்கலாம். நன்றி.